இங்கே இந்த கண்ணு தெரியாதவர் ஆத்தோரமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு லக்கேஜ் ஷூவையும் தொட்டு பார்த்துட்டு இங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. ஆனா யாருமே ரிட்டன் குரல் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த ஆத்துல யாருன்னா இறந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூப்பிடுறதுக்காக கத்துறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ தண்ணியில இருந்து எழுந்து வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப இவர் ஹீரோ கிட்ட நீங்க இந்த ஊருக்கு புதுசான்னு கேட்கறாரு. அவரும் நான் புதுசு தான், அவர் டூரிஸ்ட், எல்லாருக்கும் போவேன், இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கிளம்பி போயிட்டு இருக்காரு. தென் இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்பவுமே கோவமா திமிராவும் இருப்பா. ஆக்சுவலா இவங்க அம்மா அப்பா ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அதனால இந்த பொண்ணோட ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோவமாவே இருந்திருக்கா. அப்ப ஒரு குடுகுடுப்புக்காரன் இந்த பொண்ணோட வீட்டுல வந்து உங்க வீட்டுக்கு லட்சுமி வரப்போது அதை கெட்டியமா புடிச்சு வச்சுங்க, அப்படி மட்டும் நீங்க விட்டீங்கன்னா எப்பவுமே கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அவளை திட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த வீட்டுக்கு வராரு. அந்த ஹீரோ நான் ஒரு டூரிஸ்ட், ஊர் ஊரா சுத்தரவ, இன்னைக்கு ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால இங்க இருந்து கிளம்ப முடியல, அதனால ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்கறாங்க. இவனும் பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு தங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கடங்கார வந்து சத்தம் போட்டுட்டு போறான். அதை கேட்டதுமே ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கறாரு. இவங்கள கஷ்டத்தை சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவரு கையில இருந்த பண நகையெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அப்ப இந்த பொண்ணு பணத்தை கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்த போறீங்களான்னு கேட்கறாங்க. அதை கேட்டதும் ஹீரோ அந்த பணத்தை கொண்டு போயிறாரு. ஆனா இந்த பொண்ணு அப்பதான் அந்த குடுகுடுப்பாரன் சொன்னதை நினைச்சு பார்த்து அந்த பணத்து மேலே நகை மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிடறா. சோ இந்த பொண்ணு அம்மா கிட்ட அவங்க கிட்ட இருக்க நகையும் பணமும் நம்ம கிடைச்சா நம்மளோட வாழ்க்கையை மாறிடும் சொல்லிட்டு அவனை கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா அதை கேட்டதுமே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சொன்னதை அவங்க அப்பா ஒட்டு கேட்டுட்டு நம்ம பொண்ணு சொன்னதான் கரெக்ட், இதை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே கிடைக்காது, சோ அவனை கொலை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க.